தான் தரதா சொல்லியிருக்காங்க. தம்பி கொஞ்சம் நல்லா வெயிட் ஆச்சு. ஆமாப்பா, 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடாது. அது நடுவர் தலையில வேணாலும் வச்சிருங்க. வச்சு 10 இயர்ஸ் ஆச்சு. நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா? நான் ஏன் வர்றேன்? அப்ப அடேக்கர் வருவாரு. அவர் வர மாட்டார். அப்பனே எனக்கு டபுள் பேமெண்டா? இன்னைக்கு ஒரு பேமெண்ட்க்கு வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நடு அண்ணன், அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படினா அந்த போஸ்ட் நானே தக்க வச்சுக்கிறேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோம். நான் எதுக்கு பாண்டிச்சேரியில வந்திருக்கேன் தெரியுமா? ஏன் தெரியுமா மஞ்சுநாதன்? ஏன் தெரியுமா? பணத்துக்காகவா? எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம். நல்லா ஜோர கைத்தல கொடுங்க சார். நல்லா கைத்தலுங்க. ஏய் நம்ம பிரிச்சுக்குறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காத. அட கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்திருக்க? அதெல்லாம் பேசுற 12500 பழைய பாக்கி வைக்காதடா. ஜிஎஸ் மகுண்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. சார் ஒரே இப்ப முறைப்படி ஆரம்பிச்சிரு சார். தாய் மாமா முறைப்படியாமா? எனக்கு தாய் மாமா இல்ல, என் பிள்ளைக்கு தாய் மாமா. எங்க மஞ்சன்னா அப்பனா பத்திரமா பாத்துக்க. சீர் செய்யறனுக்கு அவங்க தூங்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா உங்கள மாதிரி முடிவு பண்ணாதீங்க. எங்க அண்ணன் 2 பேரும் ரொம்ப நல்ல கரெக்டர். நான் தூங்காம வரமாட்டேன்னு சொல்லுவேன். அவங்க தூங்குறோம்னா தூங்குறோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்வாங்க. இப்ப நான் முறைப்படி ஆரம்பிக்கிறேன். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாம் என் தமிழ் எண்ணெயை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு தடவை ஜோரா கைத்தல் கொடுக்க. நல்லா ஜோரா கைத்தலுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். நான் கம்பில இருப்பேன். நடுவர் வளையத்தில் நடுவேன். அவளை பெரிய வளைய ராணாட்டார் டர்க் கம்பில இருக்குங்க. முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா. தமிழன் என்று சொல்லடா. தகுதி பொறுத்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா. தகுதி பொறுத்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாரு வச்சுக்க. அத 2 கிழிச்சு போட்டு தமிழன் என்று சொல்லடா. தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பாரு. கால மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போட பருப்பு கடை, கோயிலுக்கு போட செருப்பு கடை, ஹாஸ்பிடல் போட உறுப்பு கடை, அப்புறம் சாமியாட்ட போட கற்பு கடை. அங்கதான் கற்ப காணாம தெரியுது இல்ல? அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடிச்சாமே கொடுத்து விட்டானே பேர் போடுறது. ஏதாவது ஒரு மச்சான் இப்படி ஆயி அசந்தா வரும். ஆனா நீங்க இந்த சாதாரண நட்டு வர ஒயிட் அண்ட் ஒயிட் கலக்கக்கூடிய நல்ல எப்பொழுதே புன்னகையுடன் சிரிக்கக்கூடிய நடுவர். வந்தவுடன் அனைத்து பேச்சாளருக்கும் காஃபி வாங்கி கொடுக்கக்கூடிய நடுவர். உங்களை வர்றச்சி யார் சார் பேசணும்? யார் பேசணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மூந்தா பூ. ஏன் மூக்க பிடிக்கிறீங்க? எங்க மூக்க நாங்க பிடிச்சிருக்கோம். பூவை மூந்தா பூ வாசனை வரும். பட் இந்த கௌதம் நினைச்சா பாசம் வரும் சார். இந்த பாசமான கௌதம் இப்ப வர்ணிக்கிறேன். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் நிமிர்ந்து பாருங்க நட்டுவர் அவர்களே. நான் அடுத்த பொண்டாட்டில பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வழியில சும்மா பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க. எங்க சின்ன நபோட பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நட்டுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது. கண்ணியம் தெரியும். உங்க கண்களை காட்டுங்கடா பாப்பா. எங்க மஞ்சள் நல்லா கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடிப்பிடிச்சு சொல்லுங்க. அதான் கருப்பா இருக்கு. அவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள். இவங்க கண்களையா? எஸ். இவங்க எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். பனைமரத்துல சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க. இவங்க 2 பேரும் எப்படி ஆள்னு எனக்கு தம்மா தெரியும். கண்களை பாருங்கள். என் உடன்பிறப்புகளை சுன்றியல்ல வாய் துடிக்குது வந்துட்டு. கண்கள் தான் பேச வேண்டும் மஞ்சள். கண்கள் பேசினால் தானே. இந்த காசு வாங்குறக்கா இவங்க கண்களையெல்லாம் பார்த்து இவன் வாயெல்லாம் பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியுமா? இவனை பகல்ல பாதுகாக்க முடியாது, அவனை ராத்திரில பாதுகாக்க முடியாது, எப்போதுமே பாதுகாக்க முடியாது. அவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு இதை பாருங்கள் நடுவர். காட்டுக்கடா கண்டுக்கடா. Look at me. அங்க யாரா அங்கிள் கண்ணுக்கு பிரச்சனை இருந்தது? கார்குழல் கண்ணனே, கண்ணனே, கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். வந்தாங்களா ஒரு வர்ணிப்பு பாட்டு. பெருசா ஆண்கள் உழைக்கிறன்னு பத்தி பேசினாங்கல்ல, மஞ்சள் அடுத்து பேச வராருல்ல, யாராவது உங்களை பத்தி வர்ணிச்சு பாட முடியும்? இல்லையே, லேதுகரா. இந்த பியூட்டிஃபுல் கேர்ள் நான் இப்ப உங்களை பத்தி வர்ணிச்சு
பியூட்டிஃபுல் கேர்ள் கிடையாது, பியூட்டிஃபுல் லேடி. அழகான பெண். லேடினா பெண், கேர்ள்னா குழந்தை, மாணவி. இங்க ஒருத்தர் ஆண் சொல்றாரு. இப்ப நான் வர்ணிக்கிறேன். ஆனா நீங்க 4 வச்சுங்கனே, நீங்க 5 வச்சுங்க. சுதி சாதாரண பேச்சாளர்ல சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கணும். சுதிப்படி தான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? அது பணிய ரைட். நீ அவர் தான் நிகழ்ச்சி நீ போற மாதிரி வரும். அந்த கரெக்டா சொல்லி கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க 5 வச்சுக்கோங்க, நீங்க முடிஞ்சது வச்சுக்கோங்க. நீங்க பொட்டு வச்ச எனக்கு 3 நாளா கழுத்து வலி. எங்க அப்பா எனக்கு என்ன பிரச்சனை? பாவம்மா, கால் வலி. எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு ஆதி மூலம் வந்ததுல இருந்து ஆண்கள் தான் உழைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல மிஸ்டர் அப்பாட்டா, ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க. எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பு வீட்டு வாசல்ல தான் முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியும். ஞாபகம் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் பொம்பளையாளி சீவி முடிச்சு சிங்காரிச்சு பங்கடே அடிச்சாலும் பொட்ட முன்னாடிதான் ஒட்ட முடியும், புரடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சு நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க. எவ்வளவுதான் நீங்க தங்கத்துல ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, வீரோட அதை ஞாபகம் வச்சீங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. உங்க அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு தான் எடுக்க முடியும், சொந்தமா வாங்க முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க. எவ்வளவுதான் பெரிய பணக்கார நடுவரா இருந்தாலும் ட்ரெயின் என்ன பிளாட்ஃபார்ம்ல தான் அதை ஞாபகம் வச்சீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க. எவ்வளவு பெரிய ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீங்க 3 பேரோட தெரிஞ்சீங்க. எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாதிச்சாலும் அசையா சொத்து சம்பாதிச்சாலும் உடல் அசஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கமா. என்னது? வாழ்க்கைனா என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணுதான். எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கா பால். அதான் நானும் சொல்றேன். கட்டின மாலை சாமிக்கா செத்தவனுக்கானு, பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டவனுக்கு தெரியும். சொல்ல கைத்து இருக்கா பெண்கள். இதை விட நான் சுருக்கமா சொல்லவா? வாழ்க்கைனா என்ன தெரியுமா? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்கா அரிசி போட்டுவாங்க. இந்த வாழ்க்கைய பத்தி நான் சிம்பிளா சொல்லவா? எல்லாரும் நீங்க 3 பேர் கார்ல தான வந்தீங்க. செத்ததுக்கு அப்புறம் ஆடி கார் சுத்தி வராது, மண்பானை தான் சுத்தி வரும். 3 பொத்த போட்டுவாங்க. ஞாபகம் வச்சீங்க. இப்ப நான் சொல்றேன் வாழ்க்கைனா என்னன்னு. எல்லாரும் கை தட்டுவாங்க பாரு. வாழ்க்கைனா என்ன தெரியுமா? நாம தூங்கி எந்திரிச்சோம்னா நம்ம வேலைய நம்ம பார்க்கலாம். நம்ம தூங்கி எந்திரிக்காட்டினா நம்ம வேலையை 4 பேர் பாத்துருவாங்க. இதான் உண்மையில வாழ்க்கைங்க. அதான் நானும் சொல்றேன். இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனை வச்சு குடும்பம் பண்றது யாரு? அதே லூஸ் தான். பூ கூட வாங்கி தர வக்கல்லாத புருஷனை வச்சு குடும்பம் பண்றது யாரு? இருப்பாங்க. நான் கேக்குறேன் சார். மனைவினால பெண்கள், மனைவினால பிடிங்கள், மனைவியே பிடிக்கல, அப்ப ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டேன். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல திடமை ஏங்க வந்து தெரியுங்க. நேத்து தேடுனமா பேர ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி. வருவாங்க. அது யாரு? பெண்ணா ஆனா? அது அதே சைஸோட பெரிய சைஸ். சார் இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் விடிய கேள்வி கேட்பேன். நான் விடிஞ்சு பதில் சொல்லுவேன். இப்பதான் அந்த ஐயா வீட்ல சாப்பிட்டுட்டு கூட கேள்வி கேட்பேன். ஐயா வெங்க சாப்பிட்டுக்கிறது, ஐயா வீட்ல நீ என்ன போய் சாப்பிடுற? அங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல. இந்த ஐயா எங்க அப்பா மாதிரி இருக்காங்க. எப்படி சொல்ற? அப்ப நான் பேசுவாங்கப்பா. பேசு சாமி. மொத சீட்டு போட்டு உட்கார்ந்து அப்பா பேசு சாமி. எங்க அண்ணன் நான் பேசுவானே. மஞ்சண்ணா நான் பேசுவேன். அண்ணா நான் பேசுவேன். சார் என் காலை மட்டும் தொடாத. ஏன் சார்? போன வாரம் தொட்டா ஒரு சோடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் பேசவான்னு கேட்டேன் தெரியுமா? வயசுல பெரியவங்களை ஒருபோதும் எதிர்த்து பேசக்கூடாது எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்திருக்காங்க சார். அதனாலதான் பர்மிஷன் கேட்டேன். ஞாபகம். உண்மையிலே வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்ல தான். நம்ம வீடுன்னு சொல்லுங்க. நம்ம வீடு இல்ல, எங்க வீடு. எது மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? என் மாமியா என் மாமனாருக்கு தான் இனிக்கணும். எனக்கு இனிச்சு என்ன ஆகும்? உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. இவருக்கு எப்படி இருக்கு? இனிக்குதுன்றான். சார் இந்த ஊர்ல இப்ப நான் கேக்குறேன் சொல்ல டக்குன்னு சொல்லுங்க. பெண்கள் பொறுப்பாங்க இருக்கிறவங்கிறதுக்காக நான் நிரூபிக்க முடியும். நான் என்ன அப்போ நான் மாதிரி 10-50 பேசுற பேச்சாளரா? அத்தாச்சியோட பேசக்கூடிய பேச்சாளர். நான் மட்டும் என்ன அத்தாச்சியோடவே பேசின பேச்சாளர். அந்த அத்தாச்சில எங்க இருக்கு? செட்டில் நடக்கு. இப்ப நான் கேள்வி கேக்குறேன் சார். தருதலைய
யாரு? யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவில் இருக்கிறது யாரு? மனைவி. காட்டாகல கூலாக்குறது யாரு? மனைவி. ஹீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணில கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுக்க கைய பெண்கள்லாம் பொறுப்பான மனைவிங்களே. மண்ணில இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியார பயலாக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவனுங்க எங்க பிச்சிட்டு அதே மனைவி. எங்க உங்க ஆண்களை கை தட்ட சொல்லுங்க பாப்பா. இப்ப நீங்க கேளு, உங்க பக்கம் கேளு. எங்க பெண்களை நான் பார்த்து கை தட்டுங்கன்னு சொல்ல வேணாம். சாதம் அடித்த பெண்கள் வாழ்ந்தது ஒரு காலம், சரித்திரம் படிக்கும் பெண்கள் வாழ்ந்தது தட்டுக்க கைய பெண்களா பாத்தீங்கல்ல? ஆயா வரை கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். இப்ப நான் ஆண்களை பார்த்து கேட்கிறேன். சொல்லுங்க. என் பாசத்துக்குரிய காராள வம்சமே, எங்க தாத்தா தட்டுறாங்க? ஆம்பளை தானே அவரு. என்ன உனக்கு சந்தேகம்? நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா ஜீன்ஸ் சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்து? மாமியார் சேர்ந்து. மாமியார் எங்க சார் வந்தாங்க? என் மாமனார் பிடிச்சுண்டு ரோட்ல போற ஒருத்தங்க மாமியார் கூப்பிடுவீங்க? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கிறாள். அதெல்லாம் கூப்பிட முடியாது சார். கண்ணாடியும் மனைவியும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நான் முத்த கொடுத்தா கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டியே. வாழ்க்கை கொடுத்ததே பெருசு, முத்தம் வரையா சார்? அடிக்கிற கை தான் சார் அணைக்கும். அடையாம நேத்து இப்படித்தான் சொன்னேன் என் மயன்ட்ட. டேய், அடிக்கிற கைதாண்டா அணைக்குங்கிறேன். அவன் சொல்றான், அப்ப எங்க டீச்சரை அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறான். என் பொண்டாட்டி சொல்றா, அப்பனுக்கு ஃபுல்லா தப்பாம பிறந்திருக்கான், இவன மாதிரியே கெட்ட கிரிமினலா இருக்கான் அப்படின்னு. சார், இந்த ஊர்ல கூட அடிக்கிற கை தான் அணைக்கும்னு என்னால நிரூபிக்க முடியும். எங்க நிரம்பி இப்ப பாருங்க, தங்க குட்டி நீ சொல்ற கரப்பல நீ அத்தை பாரு, இங்க பாருடா உன்னையதான். நான் இப்ப அத்தை கேக்குது பதில் சொல்றியா? அம்மா உன்னை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. 3 பேர் இருக்கீங்களா? 3 பேர் சேர்ந்து சொல்லுங்க. நீ சொல்றியா? நான் இருக்கேன். அடாடா செவத்த பையல. இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, இப்போ அம்மா உன்னை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சு போய் தானே நடுவரை பாத்தியோ? தங்க இல்ல, நாங்க யாரையும் பாக்கலையே. மஞ்சு மாமாவை பாத்தியோ? இல்ல, அவங்க வேணா நீங்க திருப்பி வேணாலும் கேட்டுக்க. அம்மா உன்னை அடிக்கிறாங்க தம்பி சொல்லு. அம்மா உன்னை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, நம்ம அம்மா நம்மள தானே அடிப்பாங்க. அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சு போய் தானே. சிங்கமா தங்கமே, அந்த பொண்ணால தூக்கி அவனுக்கு போத்தலாம் முதல்ல. சார், இதுல ஏதோ சதி நடக்குது. ஒரு சதியும் இல்ல, அவனுடைய சுய நினைவு இருக்கு அவனுக்கு. டேய், நான் கேக்குறது பதில் சொல்லு. உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பா பிடிக்குமா? உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்பா அம்மா பிடிக்கும். எல்லா ஆம்பளை பிள்ளைக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். அப்படி சொல்லாத. ஏன்? எல்லாருக்கும் அம்மாவை பிடிக்கும் சொல்ற. எல்லாருக்கும் ஒரு பெண்ணை தான் பிடிக்கும். ஏன்னா குழந்தையா பிறக்கும் பொழுது பாத்துக்கிட்டது ஒரு பெண். நான் நடுவர் வயசாகி கிளப்பருவம் அடைஞ்சு கீழே கிடக்கும் போது பாத்துக்கிறது ஒரு பெண். நர்ஸ் தானே? எந்த பொண்ணும் நர்ஸ் அக்காவா? ஏதோ ஒரு பொண்ணு பாத்துக்கிறேன். அப்போ பெண் இல்லாம வாழ முடியுமா சார்? நான் கேக்குறேன், நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 ரூபா. 25,000 ரூபா இல்ல ரூபா வாங்குனீங்கல்ல? நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? வேலைக்காரன்னு சொல்லுங்க. ஒரு வேலை கரெக்டா சொல்லுங்க. 25,000 ரூபாயில எத்தனை 500 இருக்கு? 50. 50 500 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேர் வந்து எந்த ஊர்ல? எங்க ஊருக்கு வாங்க வெளுத்துட்றாங்க தெரியுமா? எந்த ஊர்ல உங்களுக்கு கொடுப்பாங்க? தேவபட்டல கொடுப்பாங்க. ஆனா கொடுக்கும் போது வாழ்க்கை விதமா இருக்கும். கணவன் மனைவியை நினைக்கிறேன் சார். யார் மனைவியா? அவங்க மனைவியை தான். மனைவி கணவனை நினைக்கணும். அந்த வாழ்க்கை எக்கோட எப்படிதான் இருக்கும்? எப்படி இருக்கும்? என்ன நினைச்சு நான் என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, என்ன நினைச்சு நான் என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, சொக்கி தவிச்சு நான் சொக்கி தவிச்சு என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சு, சொக்கி தவிச்சு நான் சொக்கி தவிச்சு என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சு, குற்றால
வீட்டுல நான் இருக்கும்போது என் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன், என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு தான் சார் சொல்லுவேன். என் மாமனார் கோடி கணக்குல போட்டு வீடு கட்டிருப்பார் சார், வீடு கட்டினத கூட என் மாமனார் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன், என் மாமியா வீட்டுக்கு போறேன்னு தானே சார் சொல்லுவேன். நினைச்சு பாருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க தெரியும்? ஏன் அப்படி சொல்றோம்? சாவி கொத்து உங்க கையில தான் இருக்குங்கிற தைரியத்துல சொல்றீங்க. சாவி கொத்தையே பெண்கள்கிட்ட குடுக்கறாங்க, ஆண்கள்கிட்ட குடுக்கல. பாலக்கட்டையில குடிச்சிட்டு தூக்கி போட்டு வந்துருவீங்க, நிதானம் இல்லாத ஆண்கள். அதனாலதான் பெண்கள் எங்கள்கிட்ட குடுக்கறாங்க. சாவி கொத்து மட்டும் எங்க கையில இருந்தா உதவியா இருக்குமா? என்னது? சில நேரம் பாட்டுல சுத்தி இருக்குமா முடி, அதை வச்சு துறக்கலாம். தயவு செய்து இப்படி பேசாதீங்க. மஞ்சுநாதன் சார் சொல்லுவார், தமிழ்நாடு முழுவதும் நான் பேச்சாளரா வரணும்னா தேவகோட்டை மகாராஜன் மாமா வந்தாதான் நான் பேச்சாளரா வருவேன்னு சொல்லுவார். மிஸ்டர் மஞ்சுநாதன், கொஞ்ச நாள் கீழே வைக்க. ஒரு உண்மையை சொல்ல போறேன், எந்த ஊர்லயும் சொல்ல சார், கும்பாபிஷேக நாள் இதுவா இந்த ஊர்ல நான் சொல்றேன், எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்ல, எந்த சேனல்லையும் சொல்ல, மகாராஜன் சாரை பத்தி ஒரு உண்மை. என்னை பத்தி எது வேணா சொல்லுங்க. உண்மையை சொல்ல போறேன் சார். உண்மை, என்னை பத்தி எல்லாமே உண்மைதானே. நான் இப்ப சொல்றேன், 4 லேடிஸ்க்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு எந்த சேனல்ல சொல்லிருக்கேன் நானே? நீ உங்க மாமா மாமா நினைக்கிறேன். 4 லேடிஸ் வந்து ஒரு லேடிஸா இருந்தாலும் பரவாயில்ல மச்சான். நீங்க ரோசக்காரர் என்ன வரலாமானே? வராதீங்க, ஏன் இருக்கீங்க? நீ 2 1 நினைப்ப, 4 தொடர்புன பொம்பளை புள்ள பொய் சொல்லுவேனா? சிவகங்கை மாவட்டம் இருக்கு, பாண்டிச்சேரி எங்க சார் இருக்கு? பொம்பளை புள்ள பொய் சொல்லுவேனா மஞ்சுநாதன்? நம்பி நம்பி மோசம் போறதே உன் வேலை. தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க. ஊருக்கு கேடு. 4 பேர் என்ன பாக்கும் சொன்ன கேக்குறிய மஞ்சுநாதன்? சொன்ன கேக்குறதே கிடையாது. மணி வந்திருக்கிறேன், பிரகாஷ் வந்திருக்கிறேன், ஒரு ஊரா சொல்லிட்டு வந்திருக்காங்கல்ல. அத்தாச்சி இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். யூடியூப் இருக்குங்கிறதுனால சொல்ற கிருஷ்ணா, இத மட்டும் எடிட் பண்ணி போடு. 4 லேடிஸ், ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் சார். இப்போ இத்தனை பேர் இருக்கும்ல, 7 பேர் அடிச்சு வந்திருக்கீங்கல்ல, இந்த டீம்ல உங்களுக்கு 4 பேருக்கு தொடர்பு இருக்குன்னு கேட்டா ஆமன்னு சொல்ல ஆள் இருக்கு. கேட்கவா? உங்க கூட தானே சுத்துறாங்க. பெண்களை கேட்க வேணாம் சார், 4 பேர் உங்க கூட தானே ரூம்ல இருக்காங்க. 4 லேடிஸ கேக்குறேன், சரி 4 ஜென்ஸ கேக்குறேன். அண்ணே, நடுவருக்கும் 4 லேடிஸ்க்கு தொடர்பு இருக்கா இல்ல? ஐயோ அண்ணா, இன்னைக்கு கால கட்டி அண்ணா 4 லேடிஸ் தொடர்பு இருக்கா இல்லையா? அவர் செக் பண்ணிட்டு சொல்றது. அண்ணா நீங்க நம்புறீங்கல்ல? இன்னைக்கு கால் வேலைக்கு அந்த பக்காலம் லேடிஸ்க்கு இருக்கு வேலை இல்ல. கம்மனது சத்திய மஞ்சள் உண்மையிலே குத்திலிப்பையில இந்த வருஷம் தான் என்னை பட்டிமன்றம் கூப்பிட்டுருக்காங்க. அதை காலி பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. இப்பதான் மாம்பாறைக்கு நீ வரலையே சார்ன்னு கேட்டாங்க, அதை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. என்னைக்குமே அடுத்த வருஷம் மாம்பாறை போவோம்னு நினைச்சு காலி பண்ணிட்டீங்க. என்னைக்கு போய் சொல்ல மாட்டேன் சார். ஒரு ஆண் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒயிட் போட்டு எந்த 4 பேருக்கு எனக்கு தொடர்புமா? சொல்லவா சார்? என்ன அசிங்கப்படுத்தியா நீ? மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க சார். வாடா சார் சார், 2 புள்ள இருக்கு, வேணா மஞ்சு. சத்தியமா இல்ல. அப்ப நம்மள சத்தியமா இல்ல. எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு 2 பொம்பளை புள்ள இருக்குப்பா. சமையல் என்ன புரியல அமைச்சறாங்க. இப்ப நான் சொல்றேன், யார் 4 பேருக்கு எனக்கு தொடர்பு? 1 உன்னை பெற்றவள், அப்பா எங்க அம்மா. 2 உன்னுடன் பிறந்தவள், எங்க அக்கா. 3 உனக்காக பிறந்தவள், என் பொண்டாட்டி. 4 உன்னால் பிறந்தவள். 4 பேருக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? நல்ல வேளை வயித்துல தீர வாச்சி கால வார்த்தை. அம்மா அப்படி பார்த்தா இன்னுமே நீ சொல்லுமா, என்னது? மகாராஜ நடுவருக்கும் 7 பேருக்கு தொடர்பு இருக்கு. 7 பேரா? இது எப்படி? 1 எங்க அம்மா, 4 அக்கா, 5 என் பொண்டாட்டி 1 6, என் மகன் 1 7. இந்த 7 பேருக்கு எனக்கு தொடர்பு இருக்கு. ஐயோ நீ நல்ல வேலை கப்பவே பொம்பளை போய் பேச மாட்டாரு. ஆமா, இவர் நல்லவர், இவராக நல்லவர் இல்ல. கைதொத்துக்கலாம், நல்லா இருக்கா? தென்மலை ஆண்டவா, இந்த வருஷம் உனக்கு காமெடி தூக்கி வாடுறப்பா. இந்த 7 பெண் உங்களுக்கு வேணுமா வேணாமா? அட பிராடுக்கார பேரு, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்ற மண்ணவாரி துத்துனீங்க 2 பேரும். அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க.
உன்னைய நான் நம்பலையே. இந்த 7 பெண் இல்லாம உங்களால வாழ முடியுமா சார்? அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சாலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாவுல பிடிக்க போட்டுக்கறா நைட்டி எந்த முந்தானை பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க 3 தெரியுமா? நைட்டிய மோந்து பார்த்து செத்த ஆம்பளை தெரியுமா? சார், வந்ததுல இருந்து ஆண்கள் உழைக்கிறோம், பெண்கள் எல்லாம் இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோம், லிப்ஸ்டிக் போடுறோம், மஸ்காரா போடுறோம்னு அண்ணன் சொன்னாங்க. அண்ணா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பெண்கள் நாங்கெல்லாம் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? ஐலைனரா? எனக்கு தெரியும். பாவம் உங்களுக்கு தெரியாது. அண்ணா எவ்வளவு ரூபானா? 725 ரூபாய். நல்லா ஒரு தடவை அபோனக்கா கைத்தட்டல் கொடுக்கக்கா, நல்லா கொடுக்கக்கா. மனைவிக்காக வாங்கி கொடுக்குற ஒரு சார் ஒரு 725 ரூபாய். பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய். இந்த ஆண்கள் உழைக்கிற ஆண்கள் குடிக்கிற சரக்கு குவார்டர் எவ்வளவு ரூபாய் சார்? எவ்வளவு மஞ்சுநாதன் சார்? எவ்வளவு என்ன பின்னாடி ஓடுற எவ்வளவு சொல்லு, மரியாதை சொல்லு. மணி எவ்வளவு? அவரை கேட்பா. கப்பல் படி பிரகாஷ் எங்க? 290 ரூபாய். 290 ரூபாய் போட்டு உழைக்கிற ஆண்கள் வாங்குற அந்த குவார்டர் என்ன ஒரு வாரத்துக்கு வச்சு குடிக்கிறாங்க இல்ல 2 நாள் வச்சு குடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு எங்களை சிக்கனம் எப்படி சார் நீங்க சொல்லலாம்? சரியான கேள்வி. சொல்லுங்க சார். நீங்க 725 ரூபாய் கொடுத்து வாங்குற கண்ணுக்கு மேல போடுற அந்த ஐலைனர் வருஷத்துக்கு பயன்படுத்துறீங்க. ஆமா சார். நாங்க 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 300 ரூபாய் 5 நிமிஷத்துல ஒண்ணுக்கு போயிடுறேன்னு கேக்குறேன். யார் சிக்கனவாதி? இப்ப நான் என்ன கேக்குறேன், என்ன நீ இந்த கண்ணுக்கு மேல ஐலைனர் போட்டு பஸ்ல போனீங்கன்னா உன்னை எத்தனை பேர் பாப்பான்? 4 பேர் 5 பேர் பாப்பாங்க பஸ்ல. நான் குவார்டர் போட்டு தெருவுல இருந்தா எத்தனை பேர் பாப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பார்க்க. இப்ப எதுக்கு நான் கை தட்டுறீங்க? சுத்தி பாப்பான். சரி, எல்லாரும் உங்களை பாப்பாங்க சார். பெண்கள் யூஸ் பண்ற மஸ்காரா, ஐலைனர், லிப்ஸ்டிக், ஹேர் ஆயில், நாங்க போற சோப்பு பிராண்ட் இருக்கலாம், எக்ஸ்பைரி டேட் காலாவதி தேதி இருக்கு. இந்த உழைக்கிற ஆண் குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது, சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி. கட்டின கைய பெண்கள் எல்லாம் 50 வருஷம் வாழறவங்க 30 வருஷத்துல செத்து போயிடுங்க சார். நினைச்சு பாருங்க, ஒரு உழைக்கிற புருஷன் குடிக்கிறவனா இருந்தா எவ்வளவு செலவு பண்றீங்க தெரியுமா? சொல்லு. நான் என்ன 19 ரூபா சொல்றாளா? பாண்டிச்சேரியில இருக்க சார், கரெக்டா சொல்றேன் பாருங்க. ஒரு குடிக்கிற ஆண் எவ்வளவு தெரியுமா செலவு பண்றாங்க? சிம்பிளா ஒரு குவார்டர் 210 ரூபாய் வச்சுங்க. 50 ரூபாய் சைடிஷ், 20 ரூபாய் வாட்டர் கேன், 10 ரூபாய் சிசர், 10 ரூபாய் கப்பு. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சார். ஒரு நாளைக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 into 300 எவ்வளவு சார்? 1,09,500 ரூபாய். உழைக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். நான் கேக்குறேன். சரியான கேள்வி. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு ஒரு ஆம்பளை உழைக்கிறோம் குடிக்கிறீங்க. ஆனா நாங்க குடிக்கல. ஆமா சார், சிக்கன 300 ரூபாய்க்கு குடிச்சீனா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்ப 365 into 300 1,09,500 ரூபாய்க்கு குடிக்கிறியே, இது நியாயமான்னு நீ கேக்குறேன். அவ்வளவுதான் சிம்பிள். நான் கேக்குற கரெக்டா பதில் சொல்லுங்க. உங்க அப்பா குடிப்பாரா குடிக்க மாட்டாரா? எங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. உங்க அப்பா குடிக்க மாட்டார். உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65 வயசு. 65 வயசு உங்க அப்பாவுக்கு. இப்ப 25 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் குடிச்சிருப்பார். 40 வருஷமா உங்க அப்பா குடிக்கல. இல்ல. 40 வருஷமா உங்க அப்பா குடிக்கல இல்ல. இப்ப 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் குடிச்சு அழிச்சு விட்டோம்யா. நொப்பம் குடிக்காம 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? எங்க அப்பா பத்தி கேட்டாங்கக்கோ. எங்களை பத்தி பேசினா உங்க அப்பா பத்தி பேச மாட்டாங்க. கேக்குறேன் சார். டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா அந்த மனைவிக்கு என்ன பேர் சார்? டாக்டர் பொண்டாட்டி. இன்ஜினியர் கல்யாணம் பண்ணிட்டா இன்ஜினியர் பொண்டாட்டி. வாத்தியார கல்யாணம் பண்ணிட்டா வாத்தியார் பொண்டாட்டி. குடிகாரன கல்யாணம் பண்ணிட்டா குடிகார. கட்டிக்க கைய பெண்களை கை தருங்க. இந்த ஊர் பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன் சார். கீபோர்டுகாரன கல்யாணம் பண்ணிட்டா கீபோர்டு பொண்டாட்டி. சொல்லுவாங்க சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, குடிகார புருஷன் நைட்டு வெறும் வயித்தோட தண்ணி அடிச்சிட்டு வந்தா கூட வெறும் வயித்தோட இருக்கானே, ஏன் எங்க கிட்னி, உங்க கிட்னி போனா கூட எங்க கிட்னி கொடுத்து காப்பாத்துற யாரு சார்? நீ சட்டினி ஒழுங்கா வச்சா ஏன் கிட்னி போகுது? வருவார் சார் குடிபோதையோட. நடுவர் மாதிரி போகும்போது அழகா லட்சணமா போவார் சார். வரும்போது வேட்டியை தலையில கட்டிட்டு வருவார். நடுவர் மாதிரியா? ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்காக சொன்னேன். அந்த பழக்கம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. தெரியும்ல சார். நானும் என் மாப்பிள்ள மஞ்சுநாதன் அந்த பழக்க வழக்கமே இல்லாதவங்க நாங்க 3 பேரும். டீமே அப்படிதான் சொன்னாங்க. டீம் இல்ல, நாங்க 3 பேரும் அப்படி. குடிகார புருஷன் நைட் அவர் சுத்தமா பாட்டே ஆகாது. குடிகார புருஷன் நைட் 10 லைட்டா, அவன் மட்டும் தான் லைட்டா வந்தாருன்னா மண்ணோட வருவார் சார். அந்த மண்ணை கட்டின மனைவிங்கிற பொறுப்பான பெண் முந்தானை எடுத்து அந்த முகத்தில் உள்ள மண்ணெல்லாம் தொடன்னு தொடைப்பார் தெரியுமா? நேத்து இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் மூஞ்சி ஊரா ரத்தமா வந்தான். என்னடான்னு கேட்டேன், என் பொண்டாட்டி முந்தானியில தொடச்சான்னா.
அதுக்கேண்டா ரத்தம் வருதுன்னா இவ கல்லு பதிச்ச சேலை கட்டிட்டு அதை எடுத்து இப்படின்னு இருக்கா அதோட கிழிச்சு விட்டு கிடுத்திருக்கான். அந்த ரத்தத்தை கூட தொடச்சி கீழே இருக்கிற புருஷனை மண்ணுல இருக்கிறவனை அப்படியே மன்னவனா மேல கொண்டு சேர்த்துருங்க. சே, சே, அப்படி எல்லாம் நாங்க பழக்கல சார். சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல வர மாட்டாரா? ஏரோப்ளேன்ல போறவன் கீழே விழுந்து சாக மாட்டானா? 1 கோடி கிடைக்காதா? இந்த பிளான் தானே. இல்ல சார், அப்படியே மன்னவனா பொறுப்பா எப்படி நம்ம நினைப்போம். மன்னவனே மன்னவனே வாழையிட்ட சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. மண்டக்கிளி சின்னக்கிளி வேலைகட்டும் மண்டக்கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா. உன்னை நினைச்சுட்டா நான் தினமும் தான் என் தலைவாரி பூச்சூடி ஒருபோதும் பூவும் கொட்டும் வாடாது மாலை. மன்னவனே மன்னவனே இந்த சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. வந்ததுல இருந்து அப்போ சொன்னாங்க ஆண்கள் நாங்க உழைக்கிறோம், உழைக்காத பொண்டாட்டி பொறுப்பில்லாத பொண்டாட்டி எனக்கு வேணாம்னு சொன்னாங்க சார். அதனால வர பிள்ளை வேணாம்னு சொன்னாங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை சார். 3வது ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு கும்பாபிஷேகம் பண்ண அந்த கோவில போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். எப்ப நான் 300 நாள் சுமந்து இன்னொரு பிள்ளைய பெக்கிறது. எங்க மஞ்சனாக்கு 2 ஆம்பளை பிள்ளை. ஏன் பொம்பளை பிள்ளை அவனுக்கு பிறக்கல? ஏன் மஞ்சனா பிறக்கல? புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறக்கும். உனக்கு எப்படி பிறக்கும்? உனக்கு எத்தனை பிள்ளை? 2 பொம்பளை பிள்ளை. அப்பதான் இப்படி சொல்ற? அப்பெல்லாம் இல்ல சார். எனக்கு 3வது ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். எங்க அண்ணன்ட்ட 2 ஆம்பளை பிள்ளை இருக்கு, அண்ணன்ட்டே 2 பிள்ளை இருக்கு. 4 பிள்ளைய எனக்கு பேசி விடுங்க. என்னுடைய அக்கவுண்ட்ல 85,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஜிபே உடனே பண்ணி விடுறேன், வாங்கி கொடுங்க பாப்போம். அதான் நாங்க பொறுப்பு இல்லல்ல, பொண்டாட்டி வேணாம் பிள்ளை வேணாம்ல, கொடுத்துருப்போம். ஏண்டா மாப்பிள்ள உன் பிள்ளைய கேக்குது ரேட்டு என்ன சொல்ற? என்னமா 6,60,000 ரூபாய் கேக்குறேன். போதுமா? அவன் தர்றேங்கிற கொடுத்துட்டு பிள்ளைக்கு நம்ம வரா அடுத்து ரெடி பண்ணுவேன். அவன் திறமை இருக்கிறேன். அந்த பிள்ளைய கொடுத்துட்டு அப்புறம் அடுத்து இந்த இதெல்லாம் பிரசவ செலவு இருக்கா? கேட்டா தர முடியுமா சார்? சார் எதை வேணாலும் கொடுக்கலாம், பிள்ளை செல்வத்தை கொடுக்க முடியுமா சார்? இவ்வளவு பேசுறீங்க சார். உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா சார்? எனக்கு மனைவி வேணும். அப்ப உங்களுக்கு மனைவி வேணுமானமா? மஞ்சள் உங்களுக்கு மனைவி வேணுமானமா? அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமானமா? டேய் உட்கார், புதுசா வர்றாங்க. இந்த திருவிழாவுக்கு வந்திருக்க யாராவது மனைவி வேணான்னு சொல்ற ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க சார். என் வளையகாப்புக்கு போட்ட 4 பவுன் வளையல கழட்டி கொடுத்து போறேன் சார். அங்க ஒரு 7 வயசுல தூக்குறேன். இப்ப தாண்டா தூக்குவேன், அப்புறம் 17 வயசுல சுத்துவேன். யாரா தூக்குறாங்களா? தூக்க மாட்டாங்க. ஏன்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி இணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகமுடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு அனல வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோம் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோம் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்போம் மனைவி. அந்த மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? நீங்க எத்தனை வருஷம் வாழணும் சார்? நான் இருக்கும் வரை அவள் இருக்க வேண்டும். அண்ணா நீங்க நீங்க எல்லாமே அப்படிதானா? நாங்க 2 பேரும் சேர்ந்து இருப்போம். அப்ப எல்லாம் பிரிஞ்சு இருப்பாங்க. ஆனா நான் எத்தனை வருஷம் வாழ்ந்து தெரியுமா? இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கேன் எல்லா பெண்களும் அவங்க கணவனோட 100 ஆண்டு காலம் வாழ்வாங்க சார். 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என்ன ஆசைராசா நீங்க இனியாகணும். வந்தவன் வாசகி போய் வாழணும். வாழ்க்கையில நீயும் நல்ல துணை வாங்கணும். உனக்கு கட்டிக்கிறேனையா நீயே புருஷனா. நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு அரசனா. ஒரு சத்திரை பதத்தில் வந்தரை பார்த்து வசந்தி கொடுக்கட்டா. பத்தாமரை நீங்க
பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க. எதுக்கு பாடம் சொல்லி கொடுத்து என்ன ஆக போகுது? நீங்க உட்கார்ந்து சொல்லி கொடுக்க வேண்டியதானே? பல வேலை இருக்குல்ல, வெளி வேலை. அப்படி கிடையாது. ஏன் சின்ன பிள்ளையில இருந்து ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற வரையும் நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் போறாங்க தெரியுமா? பொறுப்பா பாடம் சொல்லி கொடுக்க முடியும்னா அது பெண்ணால மட்டும்தான். புருஷனுக்கும் சரி, பள்ளிக்கூடத்துலயும் சரி. பால்வாடி, எல்கேஜி, யூகேஜி எல்லாம் லேடிஸ் டீச்சர் தான் இருப்பாங்க. ஆமா. ஏன் பொறுப்பு தான். அடிக்கடி ஆய்வுதுன்னு சொல்லுவாங்க சார். அப்படிலாம் கிடையாது சார். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் வாழ்க்கை வரைக்கும் எங்கள்கிட்ட 1000 காரணம் இருக்கு. இவனோட வாழ்றதெல்லாம் ட்ரெயின்ல விழுந்து சாவுன்னு நினைப்போம் சார். ஆனா பூமியில பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் நாங்க வாழறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உண்மை நான் சொல்றது சரினா கைத்தற கொடுங்கக்கா. ஒவ்வொரு பெண் இந்த பூமியில வாழறதுக்கு காரணம் நாங்க பெத்த 2 புள்ளதான் சார் காரணம். உண்மைமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சிவகாசியில ட்ரெயின்ல வந்து சாக போறேன் ஒரு நாள் முடியாதுன்னு சொல்லி வந்துருச்சு. ஏமான்னு கேட்கறேன், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கேட்கறாங்க சார் அப்படின்னு 10 ரூபாய்க்கு பயந்துக்கிட்டு. பூவோட வரடா போதையோட வர சார். 2 வாசனை தானே வருது சார். பேச்சு துணைக்கு யார் வேணாலும் வருவாங்க சார். எல்லா ஆண்களுக்கு சொல்றேன், பேச்சு துணைக்கு யார் வேணாலும் வருவாங்க. ஆனா புலம்பி தீக்க உங்க துணைவி மட்டும் தான். அவ புலம்பி மட்டும் தானே தீக்குறா. உங்க வீட்டுல நாங்க என்ன சந்தோஷமா இருக்கமா? ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணம் பண்ணி மஞ்சுநாதன் மாதிரி வீட்டுக்கெல்லாம் உங்க மருமக வீட்டுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா வாழறோம்? மீன் தொட்டியில உள்ள மீன் மாதிரி வாழறோம். தொட்டியில உள்ள மீன் மாதிரி. எஸ். நாங்க அலறதும் தெரியாது, சிரிக்கிறதும் தெரியாது. எங்க அப்பா அம்மாவுக்காக பலிக்காத மாதிரி நடிச்சிட்டு வாழ்றோம் தெரியுமா உங்களுக்கு? அது உண்மை. ஆமா. தொட்டியில உள்ள மீன் மாதிரி தான் வாழ்றீங்க. ஆனா பல மீன் அதுல இருக்கு. என்னது? சிலர் கெளுத்தி மீன் மாதிரியே இருக்கா, குத்தி குத்தி காட்டுறான். சிலர் விராமீன் மாதிரி வாழாலே அடிக்கிறான். சிலர் சுறாமீன் மாதிரி முழுங்கிக்கிட்டே இருக்கிறான். உங்க வீட்டுல என்ன மீன்? என் பொண்டாட்டி 6ஆம் மீன் வலிக்கிட்டு போயிடுவான். வளர்க்கனாலும் அது உங்க கூட தானே வாழ்றாங்க. வளர்க்கிறான் தான், ஆனாலும் வாழ்றாங்கல்ல. வாழ்தானே ஆகணும் சார். அழகான ஆண் எங்களுக்கு புருஷனா வேணாம் சார். அழ வைக்காத ஆண் தான் சார் புருஷனா வேணும். புருஷன் எங்களை அடிச்சா வலிக்காது சார், நடிச்சாதான் சார் வலிக்கும். பணக்கார புருஷன் எங்களுக்கு வேணாம் சார். பாசமான புருஷன் தான் சார் வேணும். தட்டுக்க கைய வந்ததுல இருந்து புருஷனா பெரிய பத்மா புருஷன் சொன்னீங்கல்ல. நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் சார். நிறைய ஆண்கள்லாம் வந்திருக்கீங்க, கல்யாணம் ஆகாத ஆண்கள்லாம் இருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்றேன் அக்கா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு எந்த ஆண்களும் வேணான்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிட்டு போயிட்டே இருங்க. அதத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு வாக்க வரும்போது மாப்பிள்ளைக்கு தலை சொட்டையா இருக்குன்னு வேணாம் சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு சொட்டையா தான் ஆக போது, அவனை கட்டிக்க. என்னடா சந்தேகம்? சிந்தனையில மண்ணள்ளி போட்டார். சொல்றான், கல்யாணம் பண்ணி எப்படி குழந்தை பிறகுதான் போகுது, ஏற்கனவே பிறந்ததா பார்த்து பார்க்கலாமா? சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நிறைய ஆண்கள் இருக்கீங்க. புருஷங்கிற யார் தெரியுமா சார்? வெறும் இட்லி. இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல, வெறும் இட்லியே எல்லா ஆண்களும் சாப்பிடுங்க சார். நீங்க 3 பேர் சாப்பிடுங்க. மஞ்சுநாதன் விக்கிக்க வெறும் இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமா? டேஸ்டா இருக்காது. சட்னியை தொட்டதான் இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷன் மாதிரி, சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லிக்கு சட்னி சுவை சேர்க்கிறதோ, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது பொண்டாட்டிங்கிற பெண் நடுவர்களே. இட்லிங்கிறது புருஷங்கிற ஆண், சட்னிங்கிறது பொண்டாட்டிங்கிற பெண். அப்படி சொல்லுங்க. இட்லியை வெறும் இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது. எப்படி இருக்கும்? சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா. உண்மை. அதாண்டா சட்னி ஊசி போயிருது. சிலர் பல சட்னி சாப்பிடுறான். தேங்காய் சட்னி சாப்பிடுறான், புதினா சட்னி சாப்பிடுறான், மல்லி சட்னி சாப்பிடுறான், பொடி வச்சு சாப்பிடுறான். எங்க வீட்டுல நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன். எங்க வீட்டுக்கார் ஒரு சட்னி தான் சாப்பிடுறாரு. உன் புருஷனை கேளு, அவன் எத்தனை சட்னி சாப்பிடுறான். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்துட்டே தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ, அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் பொறுப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெட்டு வரவர்களே. அப்படி என்னத்தையோ பேசிக்கிறீங்க, பாயிண்ட் பேசி பலன்றான். எங்க அப்பா அப்படி வளர்த்திருக்கான் சார். எல்லாம் வளர்த்தான்டா. பத்தியா? அப்பா யூடியூப் பாத்துங்க. பெண்கள் ஆமை மாதிரி. உண்மை. ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ, அது போல ஒரு பெண்ணும் தன் குடும்பத்தை சுமந்து செல்கிறார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காது. எதுக்குடா சிரிக்கிறீங்க? இவ்வளவுக்கு சிரிக்கிறீங்கல்ல. எல்லா ஆண்களும் நைட்டு பெட்ரூம் போய் கட்டில தூங்குவீங்கல்ல,
தூங்கும் பொழுது மேல ஒண்ணு ஓடுமே, அதுக்கு பேர் என்ன? கனவு. கனவு இல்ல, அதுக்கு மேல ஒண்ணு ஓடுமே, ஃபேன் ஓடும். ஃபேன். அந்த ஃபேன் யார் தெரியுமா? இப்ப பட்டிமன்றம் முடிஞ்சு நீங்க தூங்க போகும்போது என் ஞாபகம் வரும், மேல ஓடுற ஃபேன் தான் உங்க மனைவி. அது ஓடுற வரையும் தான் மஞ்சுநாதன், அது ஓடுற வரையும் தான் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் குள்ளு 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 குள்ளுன்னு இருக்கும். ஓடுற ஃபேன் மட்டும் நின்னுட்டும் இந்த உழைக்கிற ஆண்களுடைய வாழ்க்கை புளிக்கிற ஞாபகம் வச்சுங்க. நீங்க வந்து பெண்கிற பொண்டாட்டி ஃபேன் மாதிரி. ஃபேன் மாதிரி. அது ஓடுற வரைக்கும் தான் ஆம்பளைக்கு வாழ்க்கை குளு குளுன்னு இருக்கும். இல்லாட்டினா புடுங்கிடும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சுவிட்சு தான் புருஷன், அதை போட்டாத்தான் அந்த ஃபேனே ஓடும். இல்லாட்டினா நின்று தெரிஞ்சுக்க. அந்த ஃபேன்ல இருக்குவார் கண்டென்சர், அதான் ஓ மாமியா. உள்ள இருக்க பேரிங்கி தான் உன் மாமனாரு. 3 ரெக்கதான் உன் புள்ளைய நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. கொழுந்தி அதான்டா ரெகுலேட்டரு, அது தின்னாடா குடும்ப வண்டியை ஓடும். சார், இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க. பீர் அடிக்க வடானா வருவான், பீரை தூக்க வருவானா சார்? பீரோக்குள்ள பீர் இருக்குன்னா வருவான் சார். இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா முதுமையின் தேவைக்கு துணைவிங்கிற பெண் மட்டும் தானே சார் கூட வருவாங்க. ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லைனா உங்க 3 பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, நீங்க மட்டும் தான் முடங்கி போவீங்க. ஆனா வீட்டுல இருக்கிற உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைனா ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி போயிடுவேன் சார். அவதானே சார் உங்களுக்கு வாழ்க்கை. இவ்வளவுக்கு மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் கலக்கு கலக்குது கலக்குறீங்க. 3 பேரு கலக்குறீங்கல்ல, நீங்க எப்ப நடுவரானீங்க? 2009. உங்க கல்யாண தேதி சொல்லுங்க. 22/8/2001. மஞ்சுநாதன், உங்க கல்யாண தேதி? ஆமா 6/6. தெரியாதுல்ல? உங்களுக்கு தெரியல சார்? எனக்கு தெரியும். தெரியல. அந்த இப்போ 1330 குறள் எழுதின வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிற அவருடைய மனைவி. இப்ப பேச்சாளரா இருந்த உங்களை நடுவராக்குனது யாரு? உங்க மனைவி. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு காரணம் யாரு? உங்க மனைவி. இந்த மிகப்பெரிய தொப்பை 7 மாசத்துக்கு காரணம் யாரு? உங்க மனைவி. இல்லன்னு சொல்லுங்க. உண்மையிலே நான் இன்று மிகப்பெரிய லட்சாதிபதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் மனைவி என்ற பெண் பொறுப்போடு இருக்கிறது. கும்பாபிஷேகம் நடத்துற இடத்துல போய் சொல்ல. எனக்கு 2 வீடு இருக்குன்னா என் மனைவி என்ற பெண் பொறுப்போடு இருக்கிறதுனாலதான். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி என்ற பெண் பொறுப்போடு இருக்கிறதுனால. உண்மையிலே நான் பொய் சொல்ல விரும்பல. என் மனைவி வர்றதுக்கு முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 வீடு போயிருச்சு சார். 2 வாடகைக்கு இருக்கவங்க கழிவு பண்ண மாட்டேன்னு. மொத்தம் 70 ஏக்கர் சொத்து எங்க அப்பா எங்க ஊர் நாட்டாம. இப்ப 60 போச்சு, 10 ஏக்கர்ல வெத்தாமையா தெரிகிறாங்க. ஆனா இன்னொரு உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா இதுல மறக்க விரும்பல. நான் கல்யாணம் பண்ணும்போது என் டிராக்டர் சொசைட்டில லோன்ல இருந்துச்சு, என் வீடு லோன்ல இருந்துச்சு, என் சொத்து லோன்ல இருந்துச்சு. இப்ப கல்யாணம் பண்ணி 24 வருஷம் ஆச்சு, முடிஞ்சிருச்சு. லோன் முடியல, எல்லாம் முடிஞ்சு டிராக்டர்கார சொசைட்டிக்கார எடுத்துட்டு போயிட்டான். டயர் மட்டும் தான் கிடக்கு. எல்லாம் போனாலும் சொத்தான் நினைக்கிற மனைவிங்கிற பெண் உங்க கூட வாழ்றாங்க. அவன் இருக்கிறதுனால தான் நம்பிட்டு போச்சு. மனைவி இப்ப உங்களுக்கு வேணும்னா 3 பேரும் டைவர்ஸ் வாங்கி தரீங்களா? எங்கேயோ கொடுத்து நீங்க பாட்டில செஞ்சு கொடுத்தீங்க. அதான் அப்படி பாசங்கிறது. நீ 2 காலம் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பெண் பொறுப்பா இருக்கிறாங்க நிரூபிக்கவா? தமிழ்நாட்டிலே ஒரு பெண் வேலை பார்க்காத இடம் ஒண்ணு இருக்கு. நாங்க எல்லா இடத்துலயும் காலடி வச்சிருக்கோம். ஆடு மேய்ச்ச பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டுறோம், மாடு மேய்ச்ச பெண்களுக்கு மாடன்களா இருக்கிறோம், மெட்டி போட்ட கால்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறோம், கரண்டி பிடித்த கைகளுக்கு கம்ப்யூட்டர் ஓட்டுறோம். ஆனா நாங்க இதுவரையும் வேலை பார்க்காத ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எதுன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும். நடுவர் கையில இருக்கிற மோதிரத்தை கூட வாங்கி எனக்கு தெரியும். சொல்லுங்க. ஒன் ஷாப் சப்ளையர் மஞ்சுநாதன், உங்களால சொல்ல முடியுமா? அண்ணா 2 அண்ணா 1 பேர் வேற யாராவது கீழே சொல்ல முடியுமா சார்? நான் சொல்றேன். தமிழகத்திலே பெண்கள் வேலை பார்க்காத இடம் ஒண்ணு இருக்கு. எது தெரியுங்களா? கோவில் பூசாரியா நாங்க வேலை செய்யறது இல்ல. ஏன் தெரியுமா? அங்கே கருவறைக்குள் ஒரு தெய்வம், அங்கே கருவறைக்குள் ஒரு தெய்வம், இங்க தெய்வத்துக்குள் ஒரு கருவறை. பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. தட்டியா கைய பெண்களா? பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. ஆமா சார். அப்ப ஏமா பொம்பளைகளுக்கு பேய் பிடிக்குது? பேய்க்கு கூட பெண்களை தான் பிடிக்கும், ஆண்களை பிடிக்காது. அப்படி இல்ல. இங்க ஏதாவது ஆண்கள் பேய் பிடிச்சு ஆடி இருக்கானா?
பெண்கள் தான் பேய் பிடிச்சு ஆடுவாங்க. ம். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா இனத்தோட தான் சேரும். அப்படிலாம் இல்ல சார். நான் கேக்குறேன், உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாப்பீங்கல்ல, அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தான் சார். ஏன் இளவரசியா வாழ்ந்த எங்களை இந்த ஊர்ல இளவங்காத்த கிளியா ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவா இங்கே வாழ வேண்டியதானே? இங்க என்ன? எங்க அம்மா அப்பா பாழுங்க இடத்துல விழுனால தான் விடுறோம். எங்கோட்டு கிணத்துல வந்தா விடுவணும் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா நாளா இருந்தேன்? சானியா மிர்சா மாதிரி இருந்தேன் சார். இப்ப எப்படி சார் இருக்கேன்? சாணி அல்றவ மாதிரியே. அப்படிலாம் இல்ல சார். அப்ப அது நீங்க தான் சார் 3 பேரும். ஆனா உங்க வீட்ல கூட நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வார்த்தை கவனமா பேசு. நீ கேட்ட கேள்வி தவறா தெரியுது. வேலைக்காரி இருக்கிறார்களா? உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாசம் எவ்வளவு சம்பளம் தருவீங்க? மாசமானா 12,000. எது? ஒரு மாசம் ஆனா 12,000. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க? மாசம் 12,000னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1848. 1848. குறும்பி அந்த போயிரும். இந்த 2 நாள் விட்டு போன காசு கேட்டுக்கிட்டு இருக்க நீ. அந்த அவமானத்து. சரி, நம்ம கணக்கு பழைய கணக்கு பிள்ளைய கேட்போம். மாசம் 12,000னா 12 மாசத்துக்கு எவ்வளவு? அப்படியே எழுதி வச்சுட்டு உட்காந்துறாங்க. 1,44,000 ரூபாய். ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபாய் சம்பளம் தர சார். ஆனா ஒரு ஆணை கல்யாணம் பண்ண எங்களுக்கு நாங்க வீட்டுக்காரியா, ஆத்துக்காரியா, சமையல்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே, என்னைக்காவது பொண்டாட்டிங்கிற பெண் நாங்க மாச சம்பளம் கூட கேட்டுக்கமா சார்? கேட்டுக்கமா? சரியான கேள்வி. கேட்டதில்ல சார். 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான். பதில் சொல்ல விடாம போய்க்கியம்மா. ஏன் வேலைக்காரி சம்பளம் கொடுக்கறீங்களே, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். என்னைக்காவது மாசம் சம்பளம் கொடுன்னு கேட்டுக்கமா? இந்த அம்மா என்ன கேக்குது? வேலைக்காரிக்கு மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. நாங்க வீட்டு வேலை செய்யறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், சமைக்கிறோம், புள்ளைய பாத்துக்கிறோம், இவ்வளவு வேலை பாக்குறோமே, பொண்டாட்டிக்கு சம்பளம் கொடுத்தியான்னு நீங்க கேக்குற. அவ்வளவுதான் சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கே வேலைக்காரி வேலை பிடிக்கலன்னா போயிருவா, ஓடினா போயிருவா. நீ போவியா? நாளைக்கே வேலை அதிகமா இருக்குன்னு 2 வேலைக்காரி கூட நான் வீட்டுல வைப்பேன் எக்ஸ்ட்ரா. அதுக்காக 2. நீ கேட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. அதுக்கு சரியா வராது. கேட்டுக்கமா சார்? கேட்டதில்ல. எப்ப தெரியுமா மனைவி அருமை தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல தான் மனைவி அருமை தெரியும் சார். அம்மாவை இழந்தா அவன் அனாதை சார். அப்பாவை இழந்தா அவன் குருடன். ஆனா மனைவிங்கிற பெண்ணை இழந்தா அவன் நடப்பணம் சார். 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டுல இருந்தாலும் 300 சதுரடி வீட்டுல இருந்தாலும் தனியா போய் ஆண்கள் இருந்து பாருங்க, தனிமைதான். ஏரோப்ளேன்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ்ல போனாலும் ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப் பண்ணவோ எல்லாருக்கும் ஒண்ணுதான். தானா தின்னு வீணா போக முடியாது சார். சுனிதா வில்லியம்ஸ் 9 மாசம் விண்வெளியில இருந்தாங்க. பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகை நிறுவனம் கூப்பிட்டு கேட்டாங்களா, மேடம் நீங்க அங்க பயம் இல்லாத இருந்தது காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது, எங்க அம்மா நான் பயம் இல்லாம இருக்கிறதுக்காக விநாயகர் சிலையும் பகவத்கீதையும் கொடுத்தாங்கன்னா மண்ணுலகம் மட்டுமல்ல இந்த விண்ணுலகத்தையும் பக்தியை கொண்டாட வச்சது பொறுப்பான பெண் இல்லையா நடுவுல? இந்த பூமியை 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி இருக்கு சார். அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி லட்சுமி இருக்கு சார். அடுத்தது அடித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட இருக்கு? பராசக்தி இருக்கு. ஆண்டவனே பொறுப்பானவ பெண்ணு சொல்லும்போது நீங்கள் அந்த அகில உலகம் ஒத்தடி தானே சார் ஆகணும். சக்தி இல்லையில் சிவன் இல்லை சார். தட்சணை கொடுக்கும் கைகளை விட, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கும் சார். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? ஆண்கள் உழைக்கிறோம், இப்படி அப்பா இப்படி கொடுத்தாங்க நான் இப்படி வாங்கினேன்னு ஒரு கதை சொன்னாரு.
அந்த பொறுப்பான பெண்ணையும் பையனையும் வளர்த்தது ஒரு பெண் சார். நினைச்சு பாருங்க, சென்னையில மாநில அளவுக்கு முதல் மார்க் எடுத்த ஒரு பொம்பளை பிள்ளைய 10ஆம் வகுப்புல முதல் மார்க் எடுத்த பொம்பளை பிள்ளைய பார்த்து பத்திரிகை நிறுவனம் கேட்டாங்களாம், ஏன் பாப்பா இந்த அளவுக்கு நீ முதல் மதிப்பெண் எடுக்க காரணம் உங்க அப்பா என்ன டீச்சரா, இல்ல உங்க அம்மா ஏதாவது பிஓவா, இல்ல டாக்டரா, இல்ல மேல் படிப்பு ஏதாவது படிச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது இல்ல சார் எங்க அப்பா குப்பை அள்ளுறாரு சார்னு சொல்லிச்சான். அதுக்கு பத்திரிகை நிருபர்கள் இப்படி சொன்னாங்களா, அப்பா குப்பை எழுதுகிறார், பிள்ளை பதக்கத்தை எழுதுனா உழைக்கிற அப்பனுக்கே கொடி நிமித்தி காட்டியது பொறுப்பான பெண் இல்லையா? என்ன நாங்க பெருசா வளர்க்கல, வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு. அடுத்த ஒரு மஞ்சுநாதன் நல்ல எண்ணங்களோடு பேச வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, ஒரு கலக்கு கலக்கிருக்காங்க பாண்டிச்சேரி கௌதமி. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். சிறப்பா பேசி வேர்க்கு ஒருவருக்கு அப்படியே அசத்தி எடுத்திருக்காங்க. நேரத்தின் அருமை கருதி நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்ற சாம்பவான் மஞ்சுநாதன் அவர்கள் சக்கில் தண்ணி குடித்து விட்டு வருகிறார். ஹலோ ஹலோ ஹலோ